So, hello செயல் வீரர்களே, எப்படி இருக்கீங்க? Fine. Hope everyone is good. Right, guys? So, electrostatics ஓட second half. Electric charges and field complete பண்ணோம். அதுக்கப்புறம் electrostatic potential and capacitance ஓட one shot பார்த்துட்டு இருக்கோம். So, இந்த one shot ஓட ஒரு half வந்து last class முடிச்சோம். கரெக்டா? Next half we'll be completing today, guys. So ஒரு பெரிய சாப்டரை நம்ம ரெண்டு half-ஆ பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். So it's like an second half today we'll be completing. So இன்னையோட we'll be completing the entire electrostatics. Okay. So guys, last classல வந்து I was making things crisp and clear to you. தேவையான விஷயங்களை டீடைல்டா வந்து உங்களுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். தேவை இருக்கிற விஷயங்கள், அதாவது சம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லா லைக் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் செல்ஃபாகவே பார்த்துக்கலாம். தேவையான எக்ஸாமுக்கு தேவையான ஹை ப்ரியாரிட்டி கொஸ்டின்ஸ் அண்ட் டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கும் அப்படிதான் கைஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ பிஃபோர் தி கிளாஸ் நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத நான் ஏர்லியராகவே சொல்லிடுறேன். ஸோ தேவையான டாபிக்ஸை டீடைல்டாகவும் செகண்ட் லெவல் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு ஒர்க்காக கொடுக்க போறேன். அதில் ஒரு ஐடியா மட்டும் சொல்லிட்டு நான் விட்டுறேன். ஓகே, ரைட். ஸோ இந்த ஒரு 50-50% ஒர்க் மூலியமா வந்து நம்ம சப்ஜெக்ட்ல மோர் காம்பிடன்ஸ் கெயின் பண்ண முடியுங்க. இட்ஸ் அ ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ 50-50 ஒர்க்ல நம்ம ரெண்டு பேர் என்ன பண்றோம், லைக் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர் வி ஆர் ட்ரைங் டு கெயின் மோர் நாலேஜ் ஆன் அ பர்டிகுலர் டாபிக். ஓகே, அதுதான் செய்ய போறோம். ஸோ வித் நோ டிலே வில் கெட் இன்டு தி டாபிக் கைஸ். வித் நோ டிலே வில் கெட் இன்டு தி டாபிக். லாஸ்ட் கிளாஸ்ல நம்மளோட டிஸ்கஷன் எண்டிங்ல நம்ம பார்த்த ஒரு விஷயம் தான் ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். Equipotential surface. Equipotential surface. So equipotential surface அப்படின்றது it's a surface where the potential value will be constant. Where the potential value will be constant. Sorry. Equipotential is a surface where the potential value will remain constant. அதாவது அந்த சர்ஃபேஸ்ல நீங்க எங்க எடுத்துட்டாலும் பொட்டன்ஷியல் வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்கும். இந்த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப முக்கியம் கைஸ். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப முக்கியம். லாஸ்ட் கிளாஸ் வந்துட்டு 4 ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நான் டிஃபைன் பண்ணியிருந்தேன் which is actually very important for the exam. NEET 2022ல. Sorry guys, 1 minute. Am I audible guys? Small technical issue, sorry. Hello. Yeah, we'll proceed. So equipotential surface ஓட 4 important properties last class discuss பண்ணோம் guys. அந்த 4 property இன்னொரு டைம் go through பண்ணுங்க. It's very important for exam. Already NEET 2022ல we got a question directly. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் equipotential surfaceக்கும் என்ன ஆங்கிள் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளான क्वेश्चन ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. Even in future properties regarding எந்த விதமான questions maybe statement based இருக்கலாம், இல்ல மேபி கான்செப்சுவல் क्वेश्चन இருக்கலாம், எது வேணாலும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகே, இன்னைக்கு நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா equipotential surfaces of various system பார்க்குறோம் guys. I'm just showing you virtually equipotential surface different systems க்கு எப்படி இருக்கும், அதாவது ஒரு ஸ்பெசிஃபைட் சார்ஜுக்கு, ஒரு ஐசோலேட்டட் சார்ஜுக்கு எப்படி இருக்கும், ஒரு பாசிட்டிவ் சார்ஜுக்கு எப்படி இருக்க போகுது, இல்ல ஒரு நெகட்டிவ் சார்ஜுக்கு எப்படி இருக்க போகுது, ஒரு டைபோலுக்கு எப்படி இருக்க போகுது, ஸோ ஒரு ஃபீல்ட் லைன், யூனிஃபார்ம் ஃபீல்ட் லைனுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ரெப்ரஸன்டேஷன், ஒரு வர்ச்சுவல் ரெப்ரஸன்டேஷன் இங்க நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா I'm just showing you for equipotential surface of a positive point charge. ஓகே, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். You can see the electric field lines are pointing outward from a charge. இதுதான் சார்ஜ். சார்ஜ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாயிண்டிங் அவுட்டா இருக்கு அண்ட் அதை சுத்தி டாட்டட் லைன்ஸ்ல டிரா பண்ணிருக்கிறது தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் சார்ஜ் சுத்தி இருக்கக்கூடிய ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் வந்து கான்சென்ட்ரிக் ஸ்பியர்ஸா இருக்கு கைஸ்.
இது ஒரு 2 டைமென்ஷனல் ஃபிகரா இருக்கிறதுனால நீங்க 2 டைமென்ஷனல் ஃபிகர் தான் பாக்குறீங்க. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சார்ஜ் சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்கும். ஸோ இன் 3 டைமென்ஷனல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி 3 டைமென்ஷனல் வில் ஹேவ் தி equipotential surface. Okay, இது 2 dimensional figure, but நீங்க imagine பண்ணிக்கோங்க that's a 3 dimensional approach. Okay, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைபோல்கான ஒரு figure guys. either it could be a dipole or it could be like an unlike charge. ஒரு side positive charge, ஒரு side negative charge இருக்கிற scenarioல எப்படி equipotential surface இருக்குன்றதை நீங்களே பார்க்கலாம். See, dotted lines represents equipotential surface guys. So field lines வந்து பாத்தீங்கன்னா அது curve ஆயிருக்கும். We know that how an field lines will be for a unlike charge. Okay, so like charges we know like it will be getting repelled. அதே unlike charges ஆனா field lines வந்து one to one வந்து நேரா interact ஆயிட்டு they will curve each other. இது நம்ம ப்ராப்பர்ட்டிலேயே பார்த்திருக்கோம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா equipotential surface பாத்தீங்கன்னா இந்த ஜோன்ல ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பக்கத்துல இருக்கிறத நீங்க பார்க்கலாம். Here you can see equipotential surface got near to each other. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். எந்த இடத்துல ஃபீல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ equipotential surface will approach near to each other. எந்த இடத்துல வந்து வீக் ஃபீல்ட் இருக்கோ அந்த இடத்துல equipotential surface will get far apart. Okay, இந்த ஜோன்ல பாத்தீங்க அப்படினா equipotential surface they are very far apart. Okay, so you can see distance between the equipotential surface has increased. But எந்த இடத்துல ஃபீல்ட் லைன் ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா equipotential surface got near to each other guys, got near to each other. இதுதான் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியாவும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். Okay, இங்க பாத்தீங்கன்னா we have equal positive charges, which means two like charges இருந்தா என்ன ஆகுது? Of course, like field lines வந்து lateral pressure exert பண்ணி it will start deflecting. அதாவது lateral pressure காரணமா field lines வந்து விலகி போகுது. அப்ப equipotential surface என்ன ஆகுதுன்னா you can see they are very far here. பட் எந்த ஜோன்ல வந்து field linesலாம் போய் கன்வர்ஜ் ஆகுதோ அந்த இடத்துல field lines become near to each other. So இது மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா field lines எப்படி இருக்கு ஒரு இடத்துல அது சார்ந்த equipotential surfaceம் அந்த இடத்துல இருக்கும் guys. Okay, so it's not like எப்பவுமே equipotential surface இடையில வந்து equidistance தான் இருக்குன்ற கான்செப்ட் கிடையாது. இந்த வார்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. equipotential surfaces எப்பவுமே equidistantல இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. depends on the scenario, அதோட நேச்சர் மாறிடும். Okay, you can see here depends on the scenario, like some placesல field lines விலகி போறப்போ equipotential surfaceம் விலகி போகுது. எங்க வந்து க்ளோசரா வருது? So when we have a strong field, அது ரொம்ப க்ளோசரா வருது. Okay, so this is how you should see this concept. Fine. Equipotential surfaces for a uniform electric field. Uniform electric field எப்படி இருக்கும்? Maybe from linear charge density இருக்கலாம், மேபி ஒரு லீனியரா அரேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு பிளேட்ல இருந்து ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெளில வரலாம். இட் குட் பி எனி அதர் ஃபிகர் கைஸ். ஓகே, அப்போ ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்ட் இருக்கிறப்போ equipotential surfaces ஆர் லைக் பிளேட் ஆஃப் ஒரு யூனிஃபார்ம் பிளேட்ஸ் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. ஓகே, இட்ஸ் லைக் தின் பிளேட் ஷீட்ஸ் மாதிரி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு equipotential surface again it has to be perpendicular. அப்போ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டுக்கு equipotential surface acts like a plate or a thin sheets mari act agudhu. Okay, so you can see virtually here we are getting the idea. Okay, next concept, electric potential energy. This is the third term that we want to define ourselves guys. Electric potential energy. நீங்க work energy power chapter discuss பண்றப்போ, அதாவது even when we start discussing, உங்களுக்கு வந்து work define பண்ணுவேன், அதுக்கப்புறம் energy define பண்ணுவேன், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா power define பண்ணுவேன். இன்னும் லைக் நீங்க 11th படிச்சுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இதுல எனர்ஜில 2 types of mechanical energy discuss பண்ணுவோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா kinetic energy, இன்னொன்னு பாத்தீங்கன்னா potential energy. இந்த potential energyல ஒரு 3 டைப்ஸ் செப்பரேட்டா டிஸ்கஸ் பண்ணிருப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா elastic potential energy, gravitational potential energy, electrostatic potential energy. நீங்க 11th படிக்கிறப்போ மெயினா வந்து அந்த elastic potential energyயும் gravitational potential energyயும் டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் அது ரெண்டுமே சிலபஸ்ல அங்க இருந்திருக்கும். பட் தேர்ட் ஒன் electrostatic potential energy நம்ம இங்க தான் பார்க்க போறோம். ஓகே, இட்ஸ் டைப் ஆஃப் potential energy. गाइस, ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்ட்ல அகைன் இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் நீங்க 11th பார்த்த ஒரு விஷயம் தான். தெரியாதவங்க போய் சர்ச் பண்ணி படிச்சு பாருங்க. What is conservative force? What is non-conservative force? It's a very important word to understand guys. As a physics student, you should know this. Okay, தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டில் நீங்க ஒரு ஒர்க் செய்றீங்க அப்படின்னா
அந்த ஒர்க் அப்படியே என்னவா கன்வெர்ட் ஆகும்னா பொட்டென்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடும் கைஸ். ஸோ வென் யூ டூ அ ஒர்க் இன் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்ட் தட் ஆக்சுவலி கன்வெர்ட்ஸ் அஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இது வந்து ஒரு ரூலாவே ஒரு கான்செப்டாவே அந்த சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க. அப்போ இட்ஸ் லைக் ஒரு சிஸ்டம்ல இந்த சார்ஜஸை உள்ள கொண்டு வரேன். அப்ப நான் சார்ஜஸை உள்ள கொண்டு வரப்போ see I'm trying to do something against the field. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு சார்ஜ் இருக்கு. அப்ப அந்த சார்ஜ்னால உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் உருவாகுது. அப்ப நான் எடுத்துட்டு வர அந்த தேர்ட் சார்ஜோ இல்ல செகண்ட் சார்ஜுக்கு we are trying to do something against the field. ஏன்னா அங்க ஆல்ரெடி சார்ஜ் இருக்கு. அந்த சார்ஜை ரிப்பல் பண்ண ட்ரை பண்ணுது. நீ வராதன்ற மாதிரி அது ரிப்பல் பண்ணுது. பட் நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்டர்னலா ஒரு ஒர்க்கை ஸ்பெண்ட் பண்ணி இந்த சார்ஜ் உள்ள கொண்டு வரோம். சரி, செகண்ட் சார்ஜை கொண்டு வந்துட்டீங்க. இப்போ மூணாவது ஒரு சார்ஜை உள்ள கொண்டு வர ட்ரை பண்றேன். இப்போ இந்த மூணாவது சார்ஜை உள்ள இருக்க ஆல்ரெடி 2 சார்ஜ் ரிப்பல் பண்ணும். சரி, மூணாவது சார்ஜை உள்ள கொண்டு வந்துட்டீங்க, ஒரு எக்ஸ்டர்னல் ஒர்க் செஞ்சு கொண்டு வந்துட்டீங்க. இப்போ நீங்க நாலாவது சார்ஜை கொண்டு வரணும்னா see you are getting repulsion from these 3 charges. அப்போ அந்த சார்ஜ் நீங்க சிஸ்டம்ல கொண்டு வர சிஸ்டமோட பொட்டென்ஷியல் எனர்ஜி அதிகமாகுது. அப்போ நீங்க அதிக வேலை செய்யறதா அர்த்தம். you are trying to do more work. அதுதான் கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். ஓகே, அப்போ அகைன்ஸ்ட் த ஃபீல்ட் நீங்க ஒர்க் பண்ண சிஸ்டமோட பொட்டென்ஷியல் எனர்ஜி அதிகரிக்குது. I hope I'm clear to this. டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கேன் கைஸ். ஏன்னா இந்த கான்செப்ட் ஜஸ்ட் லைக் தட் நம்ம பார்த்துட்டு போக முடியாது. அப்படி பார்த்துட்டு போனாலும் உங்களுக்கு அது புரியாது. ஓகே, இந்த டெஃபினிஷன் மட்டும் உங்களுக்காக சொல்றேன் பாருங்க. The electric potential energy of a system of point charges may be defined as the amount of work done in assembling the charges at their locations by bringing them from infinity. Somewhere from infinity ல இருந்து எடுத்துட்டு வந்து நீங்க ஒரு சிஸ்டம்குள்ள அரேஞ்ச் பண்றதுக்கு நீங்க செய்த ஒர்க் தான் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க, பொட்டென்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. இத ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துடலாம் கைஸ். லிசன். Let us consider we have a system. இந்த சிஸ்டம்ல எந்த விதமான ஃபீல்டும் கிடையாது, எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. இட்ஸ் an empty systemனு வச்சுக்கோங்க. இட்ஸ் an empty system. ஸோ ரெஃபரன்ஸ்க்காக நம்ம சொல்ல இட்ஸ் an empty system. ஃபர்ஸ்ட் டைமா நீங்க என்ன பண்றீங்கன்னா somewhere from infinity Q1 அப்படின்ற ஒரு சார்ஜை கொண்டு வந்து A அப்படின்ற பாயிண்ட்ல வைக்கிறீங்க. So you are trying to bring a charge Q1 somewhere from infinity and placing the charge on point A inside the system. Okay, let me say the work done by me in bringing this charge Q1 from infinity to this point என்னவா இருக்கும்னா, we know the formula for work, which is nothing but the potential difference VA minus V infinity into எந்த சார்ஜை கொண்டு வந்தீங்க, Q1. We know this formula guys. work ஓட formula நமக்கு தெரியும் with respect to potential difference, discuss பண்ணிருக்கோம் last classல. use that. Okay, so W1 is equal to VA minus V infinity into Q1 போடுறோம். VA ல potential என்ன, V infinity ல potential என்ன. We know that V at infinity becomes 0 in all cases. Potential at infinity வந்து 0 தான். So potential at infinity is 0. அப்போ what is potential at A? நீங்க கொண்டு வந்து வைக்கிறப்போ இந்த சிஸ்டம் வந்து எம்டியா இருந்து அங்க எந்த சார்ஜஸுமே கிடையாது, எக்ஸ்டர்னலா எந்த ஃபீல்டும் இல்லாத பட்சத்துல potential at A will be also 0 and potential at infinity is also 0. so இது ரெண்டுமே 0வா இருக்கிறப்போ work done will be also 0. so நீங்க முதல் சார்ஜை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு எந்த ஒர்க்கும் நீங்க செய்ய வேண்டாம் and technically next charge நீங்க கொண்டு வரதுக்கான ரிலேஷனை பத்தி பார்ப்போம். ஓகே, சரி வச்சாச்சுப்பா. ஃபர்ஸ்ட் சார்ஜை கொண்டு வந்து வச்சாச்சு, ரெண்டாவது சார்ஜை கொண்டு வரும். so it's like you are bringing a charge Q2 and placing somewhere at B. இப்போ யோசிச்சு பாருங்க, அதுக்கான ரிலேஷன் திரும்ப எழுதுறோம். W2 is equal to VB minus V infinity into Q2. But what is potential at B now? இப்போ B நீங்க கொண்டு வந்து வைக்கிறப்போ இந்த B
Hello? Hello? No, ma'am. Hello? Hello? Yes, sorry guys, small technical issue again. We'll continue. Yeah. So VB minus V infinity into Q2 போடுறோம். But what is the point here? போன time potential at A வந்து 0வா இருந்தது. But this time point B ல potential இருக்குமா இருக்காதா? Of course இருக்கும். Because we have a charge at A. அப்ப இந்த A னால B ல கண்டிப்பா என்ன இருக்கும்னா potential இருக்கும். Okay. Let me figure out it. இந்த distance வந்து let me call it as R12. அதாவது நம்ம ரெஃபரன்ஸ்க்கு என்ன பண்ணிருக்கோம்னா first charge இருந்து second charge க்கு இருக்க distance வந்து R12 னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். Okay. அப்ப W2 will be nothing but we know the formula for potential at a particular point due to point charge. இப்போ இந்த Q1 ல இருக்கிற Q1 னால சாரி A ல இருக்கக்கூடிய Q1 னால பாயிண்ட் B ல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு? Q1 charge is placed at A. அப்ப அதனால B ல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு? அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அப்ப எப்படி வரும்னா 1 by 4 pi epsilon naught into Q1 divided by R12 and infinity வந்து 0 ஆயிடும் into Q2. இது நீங்க மல்டிப்ளை பண்ணா will be getting 1 by 4 pi epsilon naught into Q1 Q2 by R12. That's all. அப்ப this is W2. This is W2. செகண்ட் சார்ஜ் நீங்க கொண்டு வந்ததுனால நீங்க அதாவது செகண்ட் சார்ஜ் நீங்க கொண்டு வரதுக்கு நீங்க செய்யற ஒர்க் இவ்வளவு இருக்கணும் 1 by 4 pi epsilon into Q1 Q2 by R12 னு இருக்கணும். சரி சார், நான் மூணாவது சார்ஜ் கொண்டு வரேன். Trying to bring the third charge into the system at the point C. அப்ப third charge கொண்டு வரீங்கன்னா லாஜிக்கலி பேசுங்க, A நாலையும் C ல இருக்க சார்ஜ் மேல பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும், B நாலையும் கிரியேட் ஆகும். ஓகே, அப்ப இந்த B ல இருந்து போற டிஸ்டன்ஸ் R23 னு நம்ம ரெஃபரன்ஸ்க்காக, அதே A ல இருந்து இருக்க டிஸ்டன்ஸ் R13 னு வச்சுக்கிறேன். ஓகே, so the work done in bringing the charge 3 will be potential at C minus potential at infinity into Q3. Now potential at C, as I said, potential at C எவ்வளவு இருக்கும்? It will be due to A as well as B, guys. It will be due to A as well as B. அப்போ 1 by 4 pi epsilon naught into Q1 divided by distance. Q1 ல இருந்து C ஓட distance வந்து R13 plus 1 by 4 pi epsilon naught into Q2 divided by B ல Q2 ன்ற சார்ஜ் இருக்கு. அப்ப அதனால C ல எவ்வளவு தூரம் இருக்கும்? R23 into Q3. When you multiply this Q3 inside, guys, 1 by 4 pi epsilon naught into Q1 Q3 divided by R13 plus 1 by 4 pi epsilon naught into Q2 Q3 by R23, and this is W3, guys. This is W3, which means நீங்க மூணாவது சார்ஜை சிஸ்டம் குள்ள கொண்டு வரதுக்கு செய்ய வேண்டிய வர்க் இதுதான். This is W3. So this amount of work has to be done. This amount of work has to be done so that you can bring the third charge into the system. And you can see, guys, நீங்க சார்ஜை உள்ள கொண்டு வர நீங்க செய்ய வேண்டிய வர்க்கோட அளவு அதிகமாகிட்டே இருக்கு. ஓகே, நீங்க செய்ய வேண்டிய வர்க் அதிகமாகிட்டே போகுது, which means இப்போ நீங்க ஃபோர்த் சார்ஜை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இதோட அதிகமான ஒர்க் செய்ய வேண்டியது இருக்கும். ஃபிஃப்த் சார்ஜை கொண்டு வந்தீங்கன்னா அதிகமான ஒர்க். அப்போ வாட் ஹேப்பன்ஸ், as I earlier said, சிஸ்டம்ல நீங்க சார்ஜஸை ஃபில் பண்ண அந்த சிஸ்டமோட பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகரிக்குது. காரணம், you are doing more work in the system. As I said, when you are doing
a when you are doing some work in a conservative force field, when you are doing some work in a conservative force field, that actually turns out to be a potential energy. Okay, அப்ப நீங்க செய்யற எல்லா workமே என்ன கன்வெர்ட் ஆயிட்டே இருக்கும்னா the total work நீங்க கால்குலேட் பண்ணீங்க W1 plus W2 plus W3 it goes on. எத்தனை சார்ஜஸ் கொண்டு வரீங்களோ அத்தனை சார்ஜஸ்க்கான work நீங்க அப்படியே ஆட் பண்ணிட்டு போறீங்க. All these works will be converted as what? Electrostatic potential energy. இதை நீங்க ப்ரூஃப் ஆகும் மைண்ட்ல வச்சுக்கலாம். ஓகே, so all the work which you do will be converted as electrostatic potential energy. Please understand this very clearly guys. நம்ம இத very basicல இருந்து படிக்கிறோம். 11th பார்த்த அதே விஷயம் அங்க கிராவிடேஷன் ஃபேக்டர்ஸ் வச்சு பார்த்துறப்போ இங்க வந்து நம்ம சார்ஜஸ் வச்சு பார்க்கறோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, so இன்னொரு முறை இந்த லெக்சர் பார்த்தாலும் பாருங்க, லைக் இந்த டாபிக்கை தரவு பண்ணி வச்சுக்கோங்க. because as said this three terms, like initially நம்ம பார்த்த மூணு விஷயங்கள் என்னென்ன, electrostatic potential definition, potential difference definition, potential energy கான definition. இந்த மூணு டேர்மையும் ப்ராப்பரா டிஃபைன் பண்ணி மைண்ட்ல வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி எக்ஸாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்களை தான் அடுத்தது இங்கே ப்ரொசீட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஜென்ரலைஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் திஸ். இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அகைன் இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு ரீகால். சி எல்லா கான்செப்டும் புரியுற ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் மைண்ட்ல வச்சுக்கணும் கூட அவசியம் இல்லை. கேன் டிரைவ் பை யுவர் ஓன் டெக்னிக். என்ன கேட்டால் இதெல்லாம் வந்து நீங்க லைக் இதெல்லாம் நீங்க கன்ஃபார்மா படிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். கான்செப்டை மைண்ட்ல வச்சிருக்கீங்களா, சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சம்ஸோ இல்லை ஒரு கொஸ்டின் வந்தா கூட நீங்க உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். when you are studying it fully, லைக் புரிஞ்சு படிக்கிறப்போ இது உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, it's easier way to understand. Okay, so total potential energy of the system நம்ம பார்த்த மாதிரி we are adding all the work done. And one more important thing guys, potential energy in an external field. Potential energy in an external field, சரி இது நம்ம go through பண்ணணும். just simple understanding guys. என்னன்னா நம்ம இப்போ ஒரு டெஃபினிஷன் and ஒரு டெரிவேஷன் சால்வ் பண்ண உங்களுக்காக. difference என்னன்னா இந்த system was an empty system. The system was an empty system, which means அந்த சிஸ்டம்ல எக்ஸ்டர்னல் எந்த சார்ஜஸுமே இல்லாம இருந்தது. இந்த சிஸ்டம்ல எக்ஸ்டர்னல் ஃபீல்டும் ஜீரோவா இருந்தது. ஓகே, அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம வெளியில இருந்து சார்ஜை உள்ள கொண்டு வர சிஸ்டமோட பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகரிக்கிறத நம்ம பார்த்தோம். சிஸ்டமோட பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகரிக்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேவா? பட் ஆக்சுவலி இதுக்கு இன்னொரு வே தான் நம்ம அடுத்தது பார்க்கறது, அடுத்த டெஃபினிஷனா பார்க்கறது. See, we have a system, but this system has some external field. ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸ்டர்னல் யூனிஃபார்ம் ஃபீல்ட் இருக்கு அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க சார்ஜஸ் உள்ள கொண்டு வரப்போ how the potential energy of the system gets increased, what will be the reaction of potential energy, அதுதான் நம்ம இந்த டாபிக்ல பார்க்கறோம். டிஃபரன்ஸ் இருக்குல்ல கைஸ், ஒரு சிஸ்டம்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி எதுவுமே இல்லாம, அதாவது ஒரு சிஸ்டம் எம்டியா இருக்கு, அதுல நீங்க சார்ஜஸ் ஃபில் பண்றது மூலமா பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி கெயின் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், சிஸ்டம்ல எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் இருக்கு. இப்போ this yellow lines which I mark here is nothing but external electric field. Electric field இருக்கிறப்போ நீ சார்ஜஸ் கொண்டு வந்து வைக்க போறீங்க அப்படின்னா அப்போ அந்த சிஸ்டமோட பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும், அப்ப நான் அந்த இடத்துல எவ்வளவு ஒர்க் செய்யணும், அதிக ஒர்க் செய்யணுமா, முன்னாடி செஞ்சதை விட அதிக ஒர்க் நான் செஞ்சாகணுமா அப்படின்றதான் கான்செப்ட். ஓகே, ரொம்ப சிம்பிள். Look on to this. What difference I am seeing here? Work done in bringing a charge Q1 from infinity to the point R1 against the electric field. This will be Q1 into V times R1. Q into V times R1. Normal formula என்ன பண்ணுவோம்? V1 will be equal to potential at A minus potential at infinity into Q1 அப்படின்றத எழுதும். அதே தான் அவங்க எழுதியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. பட் லாஸ்ட் டைம் அதாவது எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் இல்லாத ஒரு சினாரியோல VA வேல்யூ 0 போட்டோம், V infinity 0 போட்டோம். பட் இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா we say there is an electric field. எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஏதோ ஒரு இடத்துல எடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு சார்ஜை பிளேஸ் பண்றீங்க. அப்போ we know the relationship between electric field and potential. நம்ம ஆல்ரெடி ரிலேட் பண்ணிருக்கோம். electric field is nothing but the negative gradient of potential. அல்லது இப்படி எழுதலாமா, potential is nothing but integral over electric field multiplied with dr, like infinity to a point r. அப்போ உங்களால எலக்ட்ரிக் ஃபீல்ட் வச்சு பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்க முடியும், எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்க முடியும், பொட்டன்ஷியல் அண்ட் கிரேடியன்ஸ் வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வைஸ் வர்சா. ஓகே, அப்போ சினாரியோ என்னன்னா, எனக்கு நான் எக்ஸ்டர்னலா ஒரு இன்ஃபினிட்டி பாயிண்ட்ல இருந்து ஒரு சார்ஜை கொண்டு வந்து இங்க ஒரு இடத்துல வைக்கிறேன்.
A அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வைக்கிறேன் அப்படின்றப்போ நேச்சுரலாவே due to the electric field present there will be some potential guys, there will be some potential. அதுதான் அவங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்கன்னா V times of R1 vector அப்படின்னு எழுதிருக்காங்க. potential at R1 இதுதான் அதுக்கான மீனிங். guys உங்களுக்கு தெரியும் பொசிஷன் வெக்டார் எப்பவுமே நீங்க மார்க் பண்றீங்க அப்படின்னா you should have a origin point. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது ஆரிஜின் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆரிஜின் வந்து Q1 கொண்டு வந்து நீங்க R1 வெக்டார் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வைக்கிறது தான் நம்ம கன்சிடர் பண்றோம், வேற ஒண்ணுமே கிடையாது. we are using some vector knowledge here, okay, so which means நான் எடுத்துட்டு வந்து Q1 ஒரு இடத்துல வைக்கிறேன் இல்லையா, அந்த பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின் எங்க இருக்கு, that is R1 வெக்டார். அந்த இடத்துல இருக்கிற பொட்டன்ஷியல் தான் V of R1 வெக்டார். ஓகே, சப்போஸ் V of R2 வெக்டார் அப்படின்னு நான் எழுதுறேன்னா அகைன் R2ன்றது நான் எடுத்துட்டு வர B சார்ஜ், B சார்ஜ் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அங்க ஆரிஜின்ல இருந்து நீங்க என்ன பண்றீங்க, B சார்ஜ் ஒரு பிளேஸ்மெண்ட்டை மார்க் பண்றீங்க. அப்ப அது மூலமா பாயிண்ட் B ல டியூ டு தி எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை கண்டுபிடிச்சோம். சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் கைஸ். மற்ற கான்செப்ட் எல்லாமே ஒண்ணுதான். இப்போ நம்ம போன டெஃபினிஷன்ஸ் போன டெரிவேஷன்ஸ் என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கே பண்ண போறோம். ஸோ ஒர்க் டன் W1 will be equal to VA minus V infinity into Q1 னு போட்டீங்க. VA ஓட வேல்யூக்கு பதிலா என்ன போடுறோம், V1 of R1 vector or just V of R1 vector into Q1. அதே சாரி இது W1 தான். W2 இப்போ நீங்க என்ன பண்றீங்க, கொண்டு வந்து செகண்ட் சார்ஜை B ல வைக்கிறீங்க. அப்போ potential at B minus V infinity into Q2. simple logic guys. இப்போ நீங்க ஒரு செகண்ட் சார்ஜை கொண்டு வந்து B ல வைக்கிறீங்க, கரெக்ட்டா? இப்போ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் அப்படின்றது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலயும் இருக்கும், பிளஸ் நீங்க கொண்டு வந்த A சார்ஜ்னாலயும் இருக்கும், அதாவது A ல வச்சிருக்கிற Q1 சார்ஜ்னாலயும் இருக்கும். ஓகே, லாஜிக்கா திங்க் பண்ணுங்க. நீங்க B ஐ கொண்டு வரப்போ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலயும் அங்க பொட்டன்ஷியல் இருக்கும், சேம் டைம் Q1 நாலயும் இருக்கும். இப்போ எப்படி எழுதணும்னா பொட்டன்ஷியல் at B will be nothing but 1 by 4 pi epsilon naught into Q1 by R12 plus potential at that point due to electric field bracket Q2. அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா V into R2 vector times Q2 plus 1 by 4 pi epsilon naught into Q1 Q2 by R12. This is the work done in bringing the second charge into the system. போன டெரிவேஷனுக்கு இது கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அடிஷனலா இந்த ஃபேக்டர் வருது, ஏன்னா போன டைம் இங்க என்ன இருந்ததுன்னா ஈக்குவலண்டா அந்த இதுல வந்து 0 வந்திருந்தது, பட் திஸ் டைம் we have a value. அதுதான் டிஃபரன்ஸ். ஏன் இந்த வேல்யூ வருதுன்னா due to the external field, that's all, due to the external field. Am I clear guys till this? Clear? Yeah, good afternoon guys, those are watching. Yes, so if anyone watching this class fully, please have a note with you, just scribble things whatever I say and whatever I introduce to you newly. Okay, so it is very important guys. நீங்க classes எப்ப வேணாலும் உட்கார்ந்து பார்க்கலாம், லைவ் வந்து உங்களுக்கு ரெக்கார்டடாவும் ஸ்டோர் ஆகுது, பட் when you watch it live உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னு தெரியும். நான் சொல்றதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட you can just text me, I'm just watching the text whatever you do, so please do ask doubts and please sit with a note. just மூவி பார்க்குற மாதிரி ஒரு இன்டர்வியூ பார்க்குற மாதிரி தயவு செஞ்சு உட்காராதீங்க, ஒரு நோட்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஆல்ரெடி படித்த விஷயங்களோட கூட இருக்கலாம், அதில் அட்வான்ஸ்டாக நான் சொல்கிறேன்னா இல்லை தெரிஞ்ச விஷயத்தை திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன்னா just have a note of everything. உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ என்ன புக்ஸ் இருக்கோ அதை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க, just have a note with you, just scribble something on the note. நான் சொல்கிற பொட்டென்ஷியல் கான்செப்ட், இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், PYQs பற்றி பேசுகிறேன்னா எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. it will be surely useful for you. Okay, see we are doing something like ஏதாவது இதனால வந்து ஒரு as you people even someone commented like இதனால வந்து ஒரு 25 members இல்ல 20 members பலனானதால பரவாயில்லை, we are very happy for those words. Okay, see whatever we do as a teacher here, எங்களால் இதனால வந்து ஒரு ஸ்டூடெண்டோ இல்ல ரெண்டு ஸ்டூடெண்டோ like if he or she is gaining benefit, we are very happy for that. but நம்ம செய்யற work should be more என்ன சொல்லலாம், ஒரு வேலிடா இருக்கணும். so something when you put effort அதுக்கான ரிசல்ட்ஸ் வேணும்னு நாங்க நினைக்கிறோம். so do it effortly. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஜேர்னியாக இருக்க போகுது, as we were even sending you the schedule. okay,
ஸோ ஷெடியூல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தோஸ் ஈவன் மெசேஜ் ஷெடியூல் டு அவர் வாட்ஸ்அப் குரூப். ஸோ நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஹவ் காட் த ஷெடியூல், ரைட்? ஸோ ஷெடியூல் ரொம்ப பிளான்டாக போட்டிருக்கோம். ஸோ உங்களை வந்து ப்ராப்பராக ஒரு லாஸ்ட் மினிட் வரைக்கும் எங்கேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பர் ஷெடியூல் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் கைஸ். டூ வாட்ச் த ஷெடியூல். ஓகே, இதில் இப்போ புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஷெடியூல் இன்னும் வரல அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், நம்மளோட பயோலையும் இருக்கும், இல்லை வெப்சைட்ஸ்ல நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ப்ளீஸ் டூ மெசேஜ் ஷெடியூல். ஸோ அவங்க டீம் வந்து நம்ம டீம் வந்து உங்களுக்கு ஷெடியூலை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க வித் சம் ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன். உங்களுக்கு தேவையான சில அடிஷனல் ஃபேக்டர்ஸும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி please get a brief schedule of what is SIL 2025. Okay, right, we'll proceed guys. Next concept பாருங்க. Potential energy of a dipole in a uniform electric field. Simple logic guys and a simple concept. Okay, is நம்ம இந்த டாபிக்கை லாஸ்ட் கிளாஸ்ல, அதாவது லாஸ்ட் டாபிக்ல எப்படி பார்த்துருப்போம், லாஸ்ட் சாப்டர்ல எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ல placing a dipole inside an uniform electric field, it will phase, or it will experience torque அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். Okay, see, when you place a electric field, if you place an electric dipole inside an uniform electric field, it experiences torque. அதாவது ரொட்டேஷன் ஏற்படுது நம்ம பார்க்குறோம். லைக் இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆன் டூ எட்ஜஸ். அந்த டூ சார்ஜஸ்க்கு அலாங்க ஃபோர்ஸஸ் ஏற்படுறது மூலமா நமக்கு டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கான எக்ஸ்பிரஷன் சால்வ் பண்ணியிருப்போம். we know what is an expression for that. tau is equal to p sin theta ன்னு சொல்லிட்டு we derived an expression in last section. Okay, like last chapter derive பண்ணிருப்போம். the same concept, அதே டைபோல் வச்சு ஒரு விஷயம் சொல்லி தர போறேன். டைபோலை எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வைக்கிறீங்க. what is the energy gained by the dipole due to this rotation? So of course, like when it happens, when something happens inside the system, so அதனால அது கெயின் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன? ஓகே, சிம்பிளா கிறிஸ்ப் அண்ட் கிளியரா சொல்லி முடிச்சேன், கவனிங்க. So we know this expression guys. Torque ஓட எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு தெரியும். So tau will be equal to QE into 2A sin theta போட்டுருக்கோம். Why this came அப்படின்னா, you know this P sin theta is the final expression which we already derived. So இந்த derivation ஆச்சு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், இதோட derivation நம்ம already பண்ணியாச்சு. You should remember the torque equation, that is torque experienced by a dipole inside an uniform electric field should be P sin theta, right? So P sin theta. So you can see this is how a dipole will be placed guys. This is how, so those who are watching very newly, so இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டைபோல் வந்து will place inside an electric field. So you can see this is a negative charge, this is a positive charge of a dipole, and negative charge will experience towards the positive plate of the electric field. Okay, other positive charge will be experienced force along the negative side. அப்போ two equal forces acting at two different direction at two different point may experience a torque on the system. Okay, அப்போ இந்த டைபோலை இப்படி ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும், இவன் இப்படி கீழே ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும். That is how the dipole starts rotating. So எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், டார்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, but torque is nothing but a rotating force, a force that creates rotation, a force that creates rotation. We call it as torque. Okay, check. Next பாருங்க, dw is equal to tau into dt ன்னு போட்டுருக்கோம். Why this has been substituted? Very simple guys, those are watching this, listen. நார்மலா ஒர்க்கோட ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட்னு சொல்லுவோம், கரெக்டா? இது வந்து லீனியர் டேர்ம்ஸ்ல. அதே ரொட்டேஷனல் டேர்ம்ஸ்ல இதே எக்ஸ்பிரஷன் நீங்க எப்படி மாடிஃபை பண்ணுவீங்க அப்படின்னா, ஒர்க் தான். ஸோ ஸ்மால் ரொட்டேஷன்றதால TW ன்னு போட்டுருக்கோம். See, whenever I do dw ன்ற மாதிரி ஒரு டெரிவேட்டிவ் நான் எழுதுறேன்னா அதுக்கு மீனிங் என்ன? I am trying to find a very smaller value ன்னு அர்த்தம். See, total work ன்னு என்னால எடுத்தோம்னா கண்டுபிடிக்க முடியாது. I am trying to find like ஒரு smaller angle rotate ஆகிறதுக்கு அது எவ்வளவு வர்க் பண்ண வேண்டியதா இருக்கும், இல்ல எவ்வளவு வர்க் நடந்திருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, சோ dw will be equal to tau into d theta. சோ tauன்றது ஏன் சார் வந்தது அப்படின்னா, ஃபோர்ஸ்க்கு பதிலா ரொட்டேஷனல் டேர்மை டவ்வா யூஸ் பண்ணிருக்காங்க, பிளஸ் டிஸ்பிளேஸ்மென்ட்டோட ரொட்டேஷனல் டேர்ம் d theta, which is nothing but angular displacement guys. இது நீங்க ரொட்டேஷனல் மோஷன் கான்செப்ட் 11th படிச்சிருந்தீங்க, உங்களுக்கு தெரியும். ஓகே, so we are trying to substitute everything in terms of rotational factors. So dw will be equal to tau times d theta. Okay, so tau ஓட வேல்யூ என்னது? p sin theta into d theta. So இது வந்து ஒரு smaller work done இருக்கிறதுனால to get the total work done I should integrate this work.
அப்ப இது இன்டகிரேட் பண்றது மூலமா நமக்கு கிடைச்ச ஒரு அவுட்கம் தான் இங்க இருக்கு. So P times cos theta 1 minus cos theta 2. So this will be the work. இந்த work என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா, as I was often saying, the work done is stored as potential energy in the dipole. It is stored as potential energy in the dipole. So U will be equal to PE cos theta 1 minus cos theta 2. Cos theta 1 minus cos theta 2. You may ask me, sir, what is theta 1 and theta 2? Theta 1 அப்படின்றது before rotation maybe இருந்த angle. After rotation, initial angles and final angles அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. Initial angle and the final angle. Okay. So எதுக்கு இடையில இருந்த angle? Dipole momentuக்கும் electric fieldக்கும் இடையில இருந்த angles. See guys, when you place a dipole inside a uniform electric field, natural நீங்க வைக்கிறப்போ dipole momentuக்கும் electric fieldக்கும் என்ன angle இருந்ததோ அதை நீங்க initial angle ஆகும். அது rotation நடந்த பிறகு when it experiences torque, slowly there will be rotation happening. அந்த rotation நடந்த பிறகு இருக்கக்கூடிய angle நம்ம final angle ஆவும் எடுத்துக்கிறோம். Okay. Right. Suppose initially நீங்க வைக்கிறப்போ angle வந்து 90 ல வச்சிட்டீங்க அப்படினா what is the final angle it is rotating? Sorry. When you are initially placing the dipole with respect to an angle 90, okay. So initially the dipole is oriented perpendicular to the direction of the field. So some orientation அதுக்கு அப்புறம் நடக்குது இல்லையா, அந்த angle வந்து நம்ம θ ரெஸ்பெக்டிவா எடுத்துக்கலாம். அந்த final angle வந்து θ எடுத்துக்கிறப்போ we will get a final expression like U will be equal to minus PE cos θ என்ற expression. Actually exam point of view இதுதான் முக்கியம். See, what is the potential energy of a dipole inside an uniform electric field? நீங்க படிக்கிறீங்கன்னா bookல what is the formula required for us? It is U is equal to minus PE cos theta. இந்த derivative factors எல்லாமே உங்களோட எக்ஸாம்ஸ்க்காக நான் just சொன்னது. But actually you have to remember this expression minus PE cos theta. எப்படி வந்து torque experienced by a dipole வந்து tau is equal to PE sin theta ன்னு படிக்கிறோமோ, the same way minus PE cos theta will give you the potential energy stored by the dipole inside an uniform electric field. Guys, you can see it's a dot product ல negative product வந்திருக்கு. Positive product வந்ததுன்னா of course we know this what happens there. Okay, torque வச்சு நீங்க எழுதுறப்போ tau will be equal to P vector cross E vector because P is sin theta. P vector cross E vector. Tau அப்படின்றதும் பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு vector quantity, so cross product யூஸ் பண்ணிருக்கோம். Technically அப்ப இங்க cos theta வரப்போ you should use dot product. அப்ப P vector dot E vectorன்றதை நான் யூஸ் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். Okay, so please remember all these terms like basics of vectors. நீங்க எப்படி represent பண்றீங்கன்றதையும் எக்ஸாம்ஸ்ல செக் பண்ணுவாங்க. Right. And there are three special cases which we have to remember, guys. ரொம்ப simple. Listen. So energy, that is potential energy, is nothing but minus PE cos theta. First, theta oda angle 0 degree ah irukku. Theta oda angle 0 degree ah irukku, which means it's a high stable condition. High stable condition. But stable ah irukradhunala what happens is when you substitute this expression minus PE cos 0 degree, this gives me minus PE. So we can see potential energy is minimum here, guys. நீங்க கேட்கலாம் சார் ஏன் சார் மினிமம்னா, like you can see the value is negative. So negative means 0 க்கும் கம்மியா இருக்கு, so of course it's minimum. So guys, you have to remember, in case of a stable situation, that is the angle made between the dipole moment and the electric field, if it is 0, we have minimum potential energy. அதுவே when theta is 180 degree, which means in high unstable condition, because நீங்க எக்ஸாக்ட்டா டைபோல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எதிர் திசையில பிளேஸ் பண்ணிருக்கிறதுனால, so that becomes an unstable situation for the dipole. So automatically U will be nothing but minus PE cos 180 substitute பண்ணுவீங்க, that becomes plus PE அப்படின்ற மாதிரி வந்துரும். Okay, if the answer is in plus PE, it's very obvious that U becomes maximum, which means the potential energy of the system becomes maximum. Okay, so guys, எப்ப மினிமமா இருக்குன்னு பாருங்க. When it is very stable condition la it is minimum. When it is in a highly unstable condition, we have a maximum potential energy that is stored on the dipole. மூணாவது கேஸ் உங்களுக்கே தெரியும், when the angle is 90, guys, when angle becomes 90, automatically potential energy will be equal to minus PE cos 90, and we know that cos 90 becomes 0, potential energy becomes 0 for this system. So the மூணு cases just exam point of view தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Right.
Next, we are starting our discussion regarding conductors and insulators, guys. So, நம்மளோட அடுத்த கான்செப்டை கொஞ்சம் ஈஸியா பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிக்கிறோம். Conductors and insulators. ஸோ உங்களோட பேசிக் லெவல்ல இருந்து, அதாவது ரொம்ப வென் யூ ஆர் இன் பேசிக் லெவல் 7th 8th இருந்து நீங்க படிச்சிருப்பீங்க. கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ்னா என்ன ரொம்ப பேசிக்கா சொல்லி கொடுத்துருப்பாங்க. கண்டக்டர்ஸ் அப்படின்னா வந்து தட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, இன்சுலேட்டர்ஸ்னா நான் லைக் தட் டசன்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நான் கண்டக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. So it's a proper definition or a basic level நீங்க தெரிஞ்சுக்கிறப்போ these are the two words you should remember, that conduct electricity, conductors, that do not conduct electricity, this is called insulators or non-conductors அப்படின்ட்டு. Examples உங்களுக்கு தெரியும் guys, all metals which we see around us, gold, silver, aluminum, everything is a good conductor. Whereas வந்து when you go to like wood, plastics and rubber இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, தட்ஸ் ஆப்வியஸ் கரெக்ட் ஒன்லி. அதே விஷயம் தான் நானும் சொல்ல போறேன். பட் அடிஷனலாக ஒரு ஃபேக்டரை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். Guys, these are substances which allow large-scale physical movement of electric charges through them when external electric field is applied. Yaar conductors. Okay, see, which means conductors have free electrons in them. Free electrons in them, which means naturally metals வந்து electrons lose பண்ணக்கூடிய capacity இருக்கும் guys. காப்பர், அலுமினியம் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே எக்ஸ்டர்னல், அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸை அவங்க லூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி லூஸ் ஆன அந்த எலக்ட்ரான்ஸ் தான் அந்த கண்டக்டருக்கு ஃப்ரீ எலக்ட்ரானா ஆக்ட் ஆகி இந்த சார்ஜ் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம், பட் நாட் நவ். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, கண்டக்டர்ஸ்ல we have free electrons that helps in the conduction of the electricity. Okay, so example, silver, copper, aluminum, graphite, human body, acids, alkane. But exactly human body is not a good conductor னு சொல்ல முடியாது, but actually it partially conducts. It's like not a very good conductor னு சொல்ல முடியாது. இந்த கேட்டகரியும் இருக்கும். ஓகே, so which is a very good conductor, அந்த கண்டக்டர்ஸ்ல எது வந்து போரா கண்டக்ட் பண்ணுது, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் கூட நமக்கு இருக்கும். Insulators பொறுத்த வரைக்கும் these are substances which do not allow the physical movement of electric charges through them when an external electric field is applied to them. Examples, diamond, glass, wood, mica, and example everything we know this distilled water, eponine. You know, the distilled water is actually insulator. Whereas normal water பாத்தீங்கன்னா like salt waterலாம் we can consider as a conductor. See, waterல வந்து ions இருந்தது அப்படின்னா அது கண்டக்ட் பண்ணுங்க guys. Okay, நார்மலா வீட்ல டேப் வாட்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா லீஸ்ட் சான்ஸ் தான் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி அதில் பாஸ் ஆகிறதுக்கு. டேப் வாட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு ஆரோவில் வரக்கூடிய அந்த ஃபில்டர்டு வாட்டராக இருக்கட்டும். பட் when you go with the distilled water, கம்ப்ளீட்டாக அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன், அது வெறுமனே வாட்டர் மட்டும்தான் அப்படின்ற ஒரு ப்ராசஸில், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அதால் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண முடியாது. தேர் ஆக்டிங் as an insulator guys. They are acting as an insulators. This is a very important condition for us. Behavior of conductors inside an electric field. Very, very important properties to be noted guys. ஏன்னா nowadays in NEET exam, like நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா, நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கு. ரீசன்ட் டைம்ல நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் தெரியும். ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது அதோட ப்ராப்பர்ட்டி, ஏதோ ஒரு பர்டிகுலர் கான்செப்டோட ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கக்கூடிய வந்து மேபி வந்து ரொம்ப லீஸ்ட் ப்ரியாரிட்டியாக பசங்க படிச்சுட்டு போகக்கூடிய சில தியரி பார்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து nowadays examiners are trying to take statements. ஓகே, அப்போது when you are seeing some property sort of things, அதை நல்லா go through பண்ணிட்டு போங்க. அது அப்படியே கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. தட்ஸ் பாயிண்ட் தேர். ஓகே, அப்படியே அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கொஷினாக மேக் பண்ணியிருப்பாங்கன்னா கிடையாது. அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி அதில் நீங்கள் என்ன புரிஞ்சுருக்கீங்கன்னா செக் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை படிக்கிறப்போ அதில் மல்டிபிள் ஐடியாலஜிஸை நீங்களே மல்டிபிள் மேனிபுலேஷன்ஸ் பண்ணி பாருங்க. ஒரு ஸ்டிமுலேஷன்ஸ் மாதிரி மைண்டுக்குள்ளே ஓட்டி பாருங்க, இப்படி இருக்கலாமா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இப்படி கொடுத்துருக்காங்க, அப்போ இது இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் ஹெல்ப் யூ அவுட், ஜஸ்ட் லிசன். So first property பாருங்க, net electrostatic field is zero in the interior of the conductor. Okay, so net electric field is zero inside the conductor. Very obvious to understand guys. See, ஒரு ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இடையில நீங்க எடுத்துட்டு போயிட்டு ஒரு கண்டக்டர் வைக்கிறப்ப என்ன நடக்கும்னா, there is a process called separation of charges னு ஒரு கான்செப்ட் நடக்கும். ஓகே, which means அந்த கண்டக்டர்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே ஒரு சைடுல வந்து இந்த மாதிரி அலைன் ஆயிடும், அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே இப்படி வந்து அலைன் ஆயிடும். சின்ஸ் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் சார்ஜஸ் ரெண்டு எட்ஜஸ்ல இருக்கிறதுனால
இதுக்குள்ள ஒரு இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் செட்டப் ஆகும். ஓகே, ஒரு இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் செட்டப் ஆகும். அப்போ net electric field in the system will be nothing but external electric field minus the induced electric field. Okay, இதுதான் வரும். ஓகே, பட் ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னா, எக்ஸ்டர்னல் நீங்க எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா உங்களோட நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ என்ன ஆகுதுன்னா, நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ என்ன ஆகுதுன்னா 0 ஆயிடும். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ becomes 0. இது நம்ம ஈவன் வந்து காஸ் லா வச்சுமே ப்ரூவ் பண்ண முடியும் गाइस. ஓகே, ஒரு கண்டக்டருக்குள்ள இருக்கக்கூடிய நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0, ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி டு அண்டர்ஸ்டாண்ட். ஈவன் ஃபாரடேஸ் கேஜ் மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கறப்போ இந்த விஷயத்தை யூஸ் பண்ணிருப்போம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சேஸ் நெட் electric field inside a conductor is 0. Okay, second property, just outside the surface of the charged conductor electric field is normal to the surface. எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க गाइस, electric field surface of the conductor க்கு நார்மலா தான் இருக்கணும். அப்படி நார்மலா இல்ல அப்படின்னா என்னென்ன இஷ்யூஸ் கிரியேட் ஆகும்னா, யூ நோ தட் கிரியேட் சர்ஃபேஸ் கரண்ட்ஸ் தேர். ஓகே, சோ இங்க டிஃபைன் பண்ணிருப்பாங்க பாருங்க. if the electric field is not on, இது actually ஒரு reasoning based question. இது those who are preparing for board exam you can note it down. எதுக்காக வந்து perpendicular இருக்குன்ற ஒரு கான்செப்ட் you can note it down for a reasoning based question for this. Okay, if the electric field is not normal on the surface, it will have component of tangential to the surface which will immediately cause flow of charges producing a surface current. But no such current can exist under static condition. Hence, electric field is normal to the surface of the conductor at every point. Please understand this, guys. They are speaking about some tangential component also. And edhum puriyala appdinu nenikka venda. Just listen what I am saying. Guys, normally நான் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னா அந்த சர்ஃபேஸ்க்கு electric field will be always perpendicular like this, which means it tries to make 90 degree. இல்லாம suppose இந்த 90 degree இல்லாம if there is a surface, assume like this, ஒரு surface இருக்கு, electric field வந்து 90 இல்லாம if it makes some angle with respect to the surface, let us say the angle is theta. அப்ப electric field since it's a vector quantity இருக்கிறதுனால இந்த electric field நீங்க ரெண்டா ரெசல்யூட் பண்ண முடியும், which means this is E cos theta and this component will be E sin theta. இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்கிறதுனால with the usage of this E cos theta இந்த சர்ஃபேஸ்ல இருக்க சார்ஜஸ் மேபி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. that we called as surface current. ஏன்னா சார்ஜஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா சர்ஃபேஸ் கரண்ட் சொல்லுவோம். so automatically when charges starts moving on the surface of this setup, so இது வந்து எந்த phenomenon விட்டு வெளில போகுது அப்படின்னா static electricity விட்டு வெளில போகுது. because in static electricity we know that charges should be at rest. அப்ப இந்த கான்செப்ட் அதுக்கான ஒரு முறைப்பாடா இருக்கிறதுனால தான் என்ன சொல்றாங்கன்னா, எப்பயுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆல்வேஸ் is actually perpendicular to the surface of the conductor அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, if this is not the case, if this happens, அப்போ இது static electricity என்ன ஆகுது, வெளியில போகுது, because as it is creating movements in the charges. ஓகே, அடுத்தது பார்ப்போம். மூணாவது ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்திருக்காங்க, the net charge in the interior of the conductor is 0 and any excess charges resides on the surface of the conductor. The net charge in the interior of the conductor is 0 and any excess charges in the conductor. Very important property guys. Any excess charges surface of the, so any excess charges இருந்ததுன்னா அது எப்பயுமே சர்ஃபேஸ்ல மட்டும் தான் இருக்கும், இன்சைட் தி கண்டக்டர் இருக்காதுன்ற ஒரு பாயிண்ட். ஓகே, இது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு क्वेश्चंस மேக் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி, இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, potential is constant within and on the surface of the conductor. Okay, இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் guys. E is equal to minus dv by dr அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் தி கண்டக்டர் 0 ஆ இருக்கிறதுனால அப்ப dv by dr ல வேல்யூ ஆஃப் v என்னவா இருக்குன்னு அர்த்தம், கான்ஸ்டன்ட்டா இருக்கு. ஏன்னா கான்ஸ்டன்ட்டை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு விஷயம் 0 ஆகும். we know this differential of a constant becomes 0. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட்டா இருக்குன்னு அர்த்தம். we defined this yesterday. And next property,
Electric field at the surface of a charged conductor is proportional to the surface charge density. We have studied this with respect to Gauss law, guys. Electric field, which is equal to sigma by 2 epsilon naught அப்படின்னு சொல்லிட்டு காஸ் லா யூஸ் பண்ணி பிளேனார் சிமெட்ரியில் நம்ம டெரிவேஷன் சால்வ் பண்ணியிருப்போம். அது சொல்ல ட்ரை பண்ணுறதுனா ஒரு சர்ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் சார்ஜஸை ஃபில் பண்ணியிருக்கீங்க. அப்போ அந்த சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா தட் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்கிறோம். ஓகே, electric field is zero in the cavity of a hollow charged conductor. Electric field is actually zero in case of a cavity conductor, which means cavityனா ஒரு கண்டக்டர் இருக்கு, அந்த கண்டக்டர் நடுவுல வந்து ஒரு சின்ன கேவிட்டி ஒரு ஹோல் மாதிரி இருக்குன்னா அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோவா தான் கைஸ் இருக்கும். ஓகே, inside the conductor zero, cavityலயும் zero. Please underline this. Okay, cavity of the hollow conductorல electric field will be zero. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். அடுத்தது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் அப்படின்றது என்னன்னா எப்படி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம எஸ்கேப் ஆகுறது, ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கு, ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, அது எப்படி எஸ்கேப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி நீங்க கிராவிடேஷன் சாப்டர் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் கைஸ், கிராவிடேஷனல் ஷீல்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் பாசிபிள் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் சில ரிலேஷன்ஸ் அந்த ரிலேட்டிவ் கான்செப்ட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது எப்பயுமே. ஓகே, சரி, நான் இந்த சாப்டர்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்கை பத்தி உங்களுக்கு சொல்றேன். அப்போ நீங்க கிராவிடேஷன் பத்தி படிக்கிறப்போ யூ வில் ஸ்டடி சம்திங் கால்ட் கிராவிடேஷனல் ஷீல்டிங் இஸ் நாட் பாசிபிள். இப்போ நீ கிராவிட்டில இருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. நீங்க எங்க போனாலும் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோட கிராவிட்டி உங்க மேல அட்ராக்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்கு. ஓகே, which means gravitational shielding is not possible, but electrostatic shielding is possible. அதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். Electrostatic shielding is possible, but gravitational shielding is not possible. Okay, so இதை நீங்க ரிலேட் பண்ணி மைண்ட்ல வச்சுக்கணும். The phenomenon of making a region free from any electric field is called as electrostatic shielding. It is based on the fact that the electric fields vanishes inside the cavity of an hollow conductor. Okay. Applications of electrostatic shielding எதுக்காக நம்ம இதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா in a thunderstorms accomplished by lightning. So during the lightning situations, guys, because lightning is a bigger example, like it's a huge example of electrostatic discharge. Okay, so charges discharge ஆகிறதுனால தான் உங்களுக்கு lightning and thunder ஏற்படுதுன்னு உங்களுக்கு பேசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அப்போ lightning வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க. In lightning, அதாவது in thunderstorms accompanied with lightning, it is the safest to sit inside a car rather than near in a tree or on an open ground. Okay, the metallic body of the car becomes the electrostatic shielding from the lightning. Yes, it's safe to sit inside a car, guys, because car அப்படின்றது ஒரு மெட்டாலிக் பாடியா இருக்கிறதுனால நீங்க அதுக்குள்ள உட்கார்ந்திருக்கப்போ ஈவன் உங்க காருக்கு மேல ஒரு ஹை வோல்டேஜ் டிஸ்சார்ஜ் நடந்தா கூட since electric field inside the metal surface ஜீரோவா இருக்கிறதுனால it is a high chance like you may escape from the lightning. Okay, உங்களுக்கு எதுவுமே நடந்திருக்காது, you will be safe. Okay, comparative or standing near a tree or like a building இதுக்குள்ள உட்கார்ந்திருக்கிறதை விட it's safe to sit inside a car. Sensory components of the electronic devices are protected with a shielded with an external disturbances by placing metal sheets around them. இது நீங்க அந்த யூடியூப் வீடியோஸ்லாம் சில இதுல பார்த்திருக்கலாம், நிறைய ஃபேக்கும் பண்ணியிருப்பாங்க, ஸ்பேமர்ஸும் இருக்காங்க. என்னன்னா when you want to shield something, நீங்க வந்து அதை சுற்றி ஒரு கண்டக்டரை வச்சுட்டீங்க, அதாவது ஒரு கண்டக்டரோட பாக்ஸ்க்குள்ள நீங்க ஒரு விஷயத்தை வச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஷீல்ட் ஆயிடும். which means எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டால உள்ள நுழைய முடியாது. ஓகே, இது எப்படின்னா ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணணும். ஓகே, வேற ஒரு இன்டர்ஃபரன்ஸ் நீங்க அவாய்ட் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஒரு கண்டக்டிவ் ஷீல்டுக்குள்ள நீங்க இதை கொண்டு போறப்போ தட் எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபரன்ஸ் will be neglected. In a coaxial cable, the outer conductors connected to a ground provides electrical shielding to the electrical signals in a central conductor. Okay, coaxial cables இத பத்தின ஒரு கான்செப்ட். அத நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய கேபிள் வயர்ஸ் எல்லாம் அதுக்கு மேல வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு கோட்டிங் ஒன்னு கொடுத்திருப்பாங்க to avoid this interferences actually. Right. So here comes the next very important topic, guys. See, hardly next to 20 minutes க்கு சில discussions நம்ம பண்ண போறோம் guys. It's a very detailed discussion. So I need everyone, those who are listening to the class, to be prepared for it. Right. Electrical capacitance of a conductor. What does the word capacitance means? Okay. The electrical capacitance of a conductor is a measure of its ability to hold electric charges.
அப்போ ஒரு கண்டக்டரால எந்த அளவுக்கு சார்ஜஸை ஹோல்ட் பண்ண முடியும்ன்ற ஒரு மெஷர்மெண்ட் ஆர் கெப்பாசிட்டி we call it as capacitance guys. ரொம்ப சிம்பிள். ஓகே guys, when you study electrical engineering, okay, மொத்தம் 3 டிவைசஸ் பத்தி மெயினா நீங்க படிச்சிட்டு இருப்பீங்க. அது ரிப்பீட்டிட்டிவா நீங்க படிக்கிற எல்லா பெரிய லார்ஜர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கும் இது மூணு தான் அடிப்படை. ரெசிஸ்டர்ஸ், கெபாசிட்டர்ஸ் அண்ட் இண்டக்டர்ஸ். ஓகே, ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெபாசிட்டன்ஸ். ஸோ when I say resistors, inductors, capacitors, அந்த டிவைஸை குறிக்கும். ORS முடியுதுங்க. அந்த ரெசிஸ்டர்ஸ், கெபாசிட்டர்ஸ், இண்டக்டர்ஸ்னு சொல்றப்போ that specifies the device name guys. அதே ரெசிஸ்டன்ஸ், கெபாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ்னு சொன்னோம்னா that represents the property. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பத்தி படிச்சுட்டு இருக்கோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டில ரெசிஸ்டன்ஸ் ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி பத்தி படிப்போம். EMI சாப்டர்ஸ், AC சாப்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா we will study about inductors. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ்ல we will define this each and every term for them. லைக் இப்போதைக்கு நம்ம டிஃபைன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கெபாசிட்டன்ஸ் மட்டும் தான். இட்ஸ் எபிலிட்டி ஆஃப் a conductor to hold charges. எவ்வளவு ஹோல்ட் பண்ண முடியும்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, அண்ட் இட்ஸ் வெரி ஆப்வியஸ் சார்ஜ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு potential guys. Okay, so higher the amount of charge, higher will be the potential created. So இங்க சொல்லிருப்பாங்க பாருங்க, if you increase the charge on the conductor, its potential also increases. Of course we know the relation. If a charge q is put on an insulator conductor, it increases the potential by the rate q proportional to v. அதை proportionality cancel பண்றதுக்காக நம்ம introduce பண்ணதான் இந்த c அப்படின்ற ஒரு capacitance value, which means c is actually a constant, maybe constant of proportionality, which we call it as capacitance. Okay, அப்ப capacitance is nothing but the ratio of charge to the potential guys. c is equal to q by v அப்படின்ற ரிலேஷன் இங்கே நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. Please note down it. So c is equal to q by v இல்ல q is equal to cv. Any relation you can keep in mind. Capacitance of a conductor may be defined as the charge required to increase the potential of a conductor by unit amount. So, amount of charge required to increase the value. Okay, இவ்வளோ சார்ஜ் இருந்தா இவ்வளோ பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும், இவ்வளோ சார்ஜ் இருந்தா இவ்வளோ பொட்டன்ஷியல் நம்மளால கிரியேட் பண்ண முடியும்ன்ற ஒரு யூனிஃபார்ம் ரேட்ல தான் நம்ம கெபாசிட்டன்ஸ் வச்சு பார்க்கணும். இதுக்கு மல்டிபிள் டெஃபினிஷன்ஸ் we can understand guys. Okay, see, the capacitance value depends on few factors: size and shape of the conductor, nature, that is permittivity of the surrounding medium, presence of other conductors in its neighborhood. இதெல்லாமே வந்து dependent factors. Okay, see, whenever you study something, அதோட dependency பத்தி நீங்க படிச்சுக்கிறது நல்லது. So மெயினா இந்த ரெண்டு விஷயத்தை பாருங்க, size and shape of the conductor. இது ரொம்ப முக்கியமான விஷயம் guys, because we will study about different shapes of capacitor, different types of capacitor. The shapes and size மாறத நீங்க பாப்பீங்க. Nature of the surrounding medium, அதாவது டெக்னிக்கலி நீங்க ஒரு கெபாசிட்டர் பில்ட் பண்றப்போ அதோட சரௌண்டிங் மீடியம் எப்படி இருக்கு, இது இந்த கான்செப்ட் லாஸ்ட் பார்ட்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒய் ஆர் வி யூசிங் டயலெக்ட்ரிக், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூசிங் டயலெக்ட்ரிக் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அது எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய கான்செப்ட் தான் கைஸ். ஓகே, so we know that capacitance அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். then what is the units and dimension of capacitance? okay, இப்போ capacitance அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு we have the SI unit farad. We have the SI unit farad. Okay, the capacitance of a conductor is 1 farad. In addition to the charge of 1 coulomb, it increases the potential to 1 volt, because we define like C is equal to Q by V நம்ம டிஃபைன் பண்றோம் இல்லையா. அப்போ எப்போ 1 farad கிடைக்கும் அப்படின்னா 1 coulomb of charge இருக்கணும், அதே சமயம் எனக்கு 1 volt of potential இருந்ததுன்னா I will define like 1 farad of capacitance. So 1 farad is equal to 1 coulomb divided by 1 volt. So இது நம்ம டிஃபைன் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். Fine. Actually 1 farad is a very larger value guys. Technically பாத்தீங்கன்னா 1 farad நீங்க சொல்றது it's a very larger value. Okay, அப்போ இந்த larger value நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு காரணமா நம்ம சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்குற sums and numericals, derivations எல்லாத்துலயுமே we will maximum use this three types actually, this three units mainly. Okay, the millifarad, அதாவது 1 microfarad and 1 picofarad. Milliனால 10 power minus 3 னு அர்த்தம் guys, microna 10 power minus 6 and picona 10 power minus 12. So technically these are the three basic units of capacitance we use in our chapter. Okay, so microfarad, millifarad and picofarad ஞாபகம் வச்சுக்கோங்க. Sometimes nanofarad வரும், nano is 10 power minus 9 farad nano. But dimensions of capacitance, the unit of capacitance with respect to மேல பார்த்த expression வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா we can derive the dimensions of capacitance. Those who want to just take a trial, உங்களை நீங்க என்ன பண்ணுங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு டைமென்ஷன் சால்வ் பண்ணி பாருங்க. எப்பயுமே ஒரு புது டேர்ம் தெரிஞ்சுக்கிறப்போ இட்ஸ் மேண்டரி that you should know the dimension of that term guys. It's very important for you. Okay, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பெல்லாம் புது டேர்ம்ஸ் கத்துக்கிறீங்களோ அந்த இடத்துல அதோட டைமென்ஷன் நீங்களாவே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது பெட்டர். அண்ட் அதுக்கப்புறம் ஆன்சர்ஸை கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
Capacitance of an isolated spherical capacitor. Isolated spherical capacitor. So let us consider we have a spherical conductor, guys, of radius r. Okay. So in the conductor, charges are accumulated. So the expression of potential on the surface will be nothing but 1 by 4 pi epsilon naught into total charge present on the whole conductor divided by the value of distance. This is the formula for potential at a particular point due to a point charge. Technically, the number படிச்ச ஒரு விஷயம் தான். So அப்போ surfaceல இருக்கக்கூடிய potential or inside the shell இருக்கக்கூடிய potential value is 1 by 4 pi epsilon naught into q by r. Fine. Q is equal to CV and C is equal to Q by V. நம்மளுக்கு தெரியும், guys. Substitute this V value here. So it will be like 1 by 4 pi epsilon naught into Q by V ன்னு வரும். Sorry, Q by R ன்னு வரும். Sorry. And Q gets cancelled. Finally, I'm getting the answer 4 pi epsilon naught into R. So capacitance of an isolated spherical capacitor எவ்வளவு வருதுன்னா 4 pi epsilon naught into R அப்படின்னு வருது. And it's very obvious capacitance is proportional to the radius of the conductor, guys. Conductor radius பெருசா இருக்கு, conductor size பெருசா இருக்கு அப்படின்றப்போ we can say more amount of charges can be stored in it. Higher amount of charges can be stored on it. Okay, so radius ஓட வேல்யூ பெருசா இருக்கு, ஒரு ஷெல்லோட சைஸ் பெருசா இருக்குன்னா லாஜிக்கலி அதுதானே. சரி, நம்ம குழந்தைங்களா இருக்கப்போ கம்மியா சாப்பிட்டுருப்போம், வளர வளர we start eating more, right? So எப்படி இதுக்காக சாப்பிடுறோம்? Because we need more energy. அப்போ when we grow our stomach grows, நம்மளோட ஸ்டொமக் பெருசாகுது. அதே கான்செப்ட் தான். Higher we have the value, higher we have the space, we can store more charges in it. Okay. Concept of capacitor and its principle, basically, guys. Let me explain how the basic principle of capacitor works in a very simpler way. Let us have a metal plate, guys. Okay, இது நீங்க சைடுல இருந்து பார்க்கறதால உங்களுக்கு இப்படி தெரியுது. Actually இந்த metal plate ஓட side view வந்து நம்ம டிரா பண்ணிருக்கோம். Okay. We have a metal plate. Let me name this plate as A. Let me name this plate as A. நான் என்ன பண்றேன்னா ஒரு பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி, அதாவது மேபி இந்த ஒரு பிளேட்டுக்கு I started encoding charges positive. I am starting to do some work and என்ன பண்றேன்னா இந்த பிளேட்ல I am starting to encode positive charges. In the particular plate I am starting to encode positive charges. Okay. This plate is completely positive now. இப்போ நான் என்ன பண்றேன்னா இன்னும் ஒரு அன்சார்ஜ்டு பிளேட்டை பக்கத்துல கொண்டு வரேன். ஒரு அன்சார்ஜ்டு பிளேட்டை பக்கத்துல கொண்டு வரேன். This is plate B. Okay. இப்போ ஒரு அன்சார்ஜ்டு பிளேட்டை இந்த சார்ஜ்டு பிளேட்டுக்கு பக்கத்துல கொண்டு வரப்ப என்ன நடக்கும்? இது நம்ம வந்து சாப்டர் 1ல மெத்தட்ஸ் ஆஃப் சார்ஜிங் படிச்சிருப்போம். Those who remember that, you can just recall this concept. ஒரு சார்ஜ்டு கண்டக்டர் பக்கத்துல ஒரு அன்சார்ஜ்டு கண்டக்டர் இருக்கிறப்போ இந்த சார்ஜ்டு கண்டக்டர்ல செப்பரேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்கும். இந்த மாதிரி. ஓகே, அந்த கண்டக்டர்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ் ஒரு சைட்லயும் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஒரு சைட்லயும் ஸ்ப்ளிட் ஆகிறது நம்ம பார்க்குறோம் கைஸ். ஃபைன், ரொம்ப சிம்பிள். மெத்தட்ஸ் ஆஃப் சார்ஜிங்ல இஃப் யூ ஆர் ரீகாலிங், சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன், சார்ஜிங் பை கண்டக்ஷன், சார்ஜிங் பை இண்டக்ஷன் சொல்லிட்டு 3 டைப் இருக்கு. சார்ஜிங் பை கண்டக்ஷன் அப்படின்னா யூ ஷுட் மேக் கான்டாக்ட் பிட்வீன் த 2 கண்டக்டர்ஸ். 2 கண்டக்டர்ஸ் இடையில நீங்க வந்து கான்டாக்டை கிரியேட் பண்ணிருப்பீங்க. பட் ஐ எம் நாட் கிரியேட்டிங் கான்டாக்ட். அப்ப நான் கான்டாக்ட் கிரியேட் பண்ணலன்னா அதுக்கு பேர் என்ன? வாட் டைப் ஆஃப் சார்ஜிங் இட் இஸ்? அதுக்கு பேர் தான் வந்து சார்ஜிங் பை இண்டக்ஷன். அதை நான் யூஸ் பண்ண போறேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. சரிப்பா, பிளேட் பியை கொண்டு வந்துட்டேன். ஒரு சைடு ஃபுல்லா நெகட்டிவ் சார்ஜஸ் வந்துருச்சு, ஒரு சைடு ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்துருச்சு. ரெஃபரன்ஸ்க்காக நான் என்ன பண்றேன்னா நடுவில் ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்றேன். லெட் மீ கால் திஸ் பாயிண்ட் அஸ் P. இப்போ பாயிண்ட் P-ல எவ்வளவு சார் பொட்டன்ஷியல் இருக்கும் நான் கெஸ் பண்றேன் அப்படின்னா, லெட் அஸ் சே லைக் இந்த A பிளேட்னால ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், B-ல இருக்க நெகட்டிவ் சார்ஜஸ்னால ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், B-ல இருக்க பாசிட்டிவ் சார்ஜஸ்னால ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். அப்போ லெட் அஸ் அஸ்யூம்
plus 100 volt is, for example guys, this is completely for our reference, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கொடுக்குறது. ஸோ ஏ பிளேட்னால 100 வோல்ட், பி பிளேட்ல இருக்க நெகட்டிவ் சைனால மைனஸ் 40 வோல்ட், அண்ட் மேபி இந்த பாசிட்டிவ் சைனால வந்து பிளஸ் 20 வோல்ட். சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக, பிகாஸ் இதோட வேல்யூ கம்மியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, அதாவது ஜஸ்ட் மைனஸ் 40 அண்ட் ப்ளஸ் 20 சும்மா ரெஃபரன்ஸ்க்காக எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் பில இந்த பாசிட்டிவ் பிளேட்னால ஒரு அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல், இதனால ஒரு அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல், பாசிட்டிவ் பிளேட்ஸ்னால ஒரு அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல். அப்போ மொத்தமாக ஆட் பண்ண எவ்வளோ கைஸ் வருது? ஸோ 120 minus 40 will be 80 வோல்ட். 80 வோல்ட் வரும். ரைட், இதில் என்ன சார் பண்ண போறேன்? சரி 80 வோல்ட் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் இப்போ அதிகப்படுத்தணும். இட்ஸ் மீன் இந்த ஏ பிளேட்ல எனக்கு நான் இன்னும் அதிக சார்ஜஸை கொண்டு வர்றதுக்கு ரூம் வேணும், ஸ்பேஸ் வேணும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, as we know guys, Q is equal to CV and C is equal to Q by V அப்படின்றப்போ, when you reduce the potential, capacitance increases. When you reduce the potential, capacitance increases. When you reduce the potential, capacitance increases. So அது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, just ground this plate. இந்த பிளேட்டை நீங்க கிரவுண்ட் பண்ணீங்கன்னா எர்த்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் மேல ஃப்ளோ ஆகி வந்து இந்த பாசிட்டிவ் பிளேட்ஸ் ஃபுல்லாவே கேன்சல் பண்ணிடும். which means this negative electron starts replacing this positive side of the B plate. அப்ப கம்ப்ளீட்டா இது நெக்லெக்ட் ஆன பிறகு imagine there is no this positive side of this plate. okay, அப்ப இந்த ஃபேக்டரை நீங்க வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். you can just delete this. அப்ப what is 100 minus 40? so instead of 80 it becomes 60 volt, which means நீங்க கிரவுண்ட் பண்ண அடுத்த செகண்டே பொட்டன்ஷியல் வேல்யூ குறையுது. அப்ப அது குறைஞ்ச உடனே கெப்பாசிட்டன்ஸ் அதிகரிக்குது. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் அதிகரிச்சதுன்னா யூ ஆர் கெட்டிங் மோர் ரூம்ஸ் டு ஸ்டோர் சார்ஜஸ், விச் மீன் இன்னும் கொஞ்சம் அடிஷனல் சார்ஜஸ் நீங்க உள்ள கொண்டு வரலாம். யூ கேன் பிரிங் மோர் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ். அப்போ கைஸ், யூ ஆர் இன் டர்ன் இன்க்ரீசிங் தி வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டி, யூ ஆர் இன் டர்ன் பிரிங்கிங் மோர் சார்ஜஸ் இன்டு தி சிஸ்டம்னா நீங்க ஸ்பேஸ் கிளியர் பண்றீங்க. நம்ம மொபைல்லே தான் ஒரு படம் ஏற்றணும், மொபைலில் ஸ்பேஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம், ஏதோ ஒன்று டெலிட் பண்ணிட்டு ஏற்றுறோம் இல்லையா? ஸோ வி யூஸ் டு டெலிட் மூவிஸ் ஆர் ஓல்ட் வீடியோஸ் டெலிட் பண்ணிட்டு வி ஆர் ட்ரைங் டு பிரிங் நியூ வீடியோஸ் இன்சைட். அதே மாதிரி தான் எனக்கு சார்ஜஸ் சேச்சுரேட் ஆயிடுச்சு, என்னால் இதுக்கு மேலே சார்ஜஸ் உள்ள கொண்டு வர முடியாமல் இருக்குது. அப்போ நான் ஏதோ ஒன்று பண்ணி ஐ எம் ட்ரைங் டு இன்க்ரீஸ் த ரூம் ஃபார் மோர் சார்ஜஸ், அவ்வளோதான் logically. So this is how capacitors work, guys. This is how capacitors work. Yes. Hi Tamil Arasu. Yes, 60 volt. Yes, correct. So this is how capacitors work, right? இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ் எல்லாமே கான்செப்சுவலி சேம் தான் கைஸ். இப்போ அடுத்தது எப்படின்னா, சரி நான் ஒரு வழி பண்ணிட்டேன் சார், இப்போ வந்து பொட்டன்ஷியலை குறைச்சு நான் கெப்பாசிட்டன்ஸ் அதிகப்படுத்திட்டேன். ஸோ நோ ஐ கேன் பிரிங் மோர் சார்ஜஸ் இன்டு தி சிஸ்டம். நெக்ஸ்ட் நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னா, அதை தான் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நான் என்னென்னலாம் பண்ண முடியும், என்னென்ன பண்ணா இன்னும் என்ன கெப்பாசிட்டன்ஸ் அதிகப்படுத்த முடியும். இது எங்க போய் சார் முடியும் அப்படின்னா, வில் ஸ்டடி சம்திங் கால் டயஎலக்ட்ரிக். அப்போ இன் பிட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டர், ரெண்டு கண்டக்டிங் பிளேட்ஸ் கிடையில நான் ஒரு மீடியமா ஃபில் பண்ண போறேன். அது என்ன மீடியமா இருக்கலாம், ஏர் மீடியமா இருக்கலாம், இல்லை இட் குட் பி எனி சார்ட் ஆஃப் மீடியம். அந்த மீடியம் மூலமா என்னால் கெப்பாசிட்டன்ஸ் அதிகப்படுத்த முடியுமா? இதுதான் நெக்ஸ்ட் நம்மளோட கொஸ்டினா இருக்க போகுது. திஸ் வாட் த டாபிக் இஸ் கோயிங் டு எண்ட், ரைட்? ஸோ அப்ப என்ன பண்ணா கெப்பாசிட்டன்ஸ் அதிகப்படுத்தலாம்? ரைட். This was completed. Parallel plate capacitor. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா we are discussing about parallel plate capacitor. அதாவது இப்போ நம்ம பார்த்தோம்ல, அது ஒரு example of a parallel plate capacitor. When we have two parallel plate, two conducting plates placed parallel to each other, we call them as a parallel plate case. Okay. So what they are trying to say is, so ரெண்டு plates நம்ம இந்த மாதிரி கொண்டு வரோம், and the separation distance between the plates is A, and the area of the plates let us assume to be A. Okay. So we are assuming A as the area of the plates which we are using, and D is the separation distance between the two plates. And plus sigma is nothing but uniform surface charge density that's along the two plates. ஒரு பிளேட்ல வந்து plus sigma கொடுத்திருக்காங்க, இன்னொரு பிளேட்ல வந்து minus sigma கொடுத்திருக்காங்க, which means negative charges are being filled on the second plate. We know how negative charges came to the second plate. இப்போ தான் அதை டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு பிளேட் கம்ப்ளீட்டா நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க போகுது. And with respect to Gauss law, அந்த சிமெட்ரி நம்ம சால்வ் பண்ணிருக்கோம் guys. இந்த மாதிரி ரெண்டு பிளேட்ஸ் இருக்கு, ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவா இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் பிட்வீன் த பிளேட்ஸ் வந்து சிக்மா பை எப்சிலான் நாட்னு வரும். ஸோ காஸ் லாவோட எக்ஸ்பிரஷன்ல, காஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ் டிஸ்கஸ் பண்றப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் டூ
பிளேட்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணிருப்போம் கைஸ். அதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலா பாத்தீங்கன்னா அதாவது பிளேட்ஸ்க்கு வெளியில எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 இன் பிட்வீன் த பிளேட்ஸ்ல சிக்மா பை எப்சிலான் நாட் நம்ம சால்வ் பண்ணிருப்போம். ஓகே. And Q value is actually sigma into, we know the surface charge density formula sigma is equal to Q by A நம்மளுக்கு தெரியும். So அப்போ Q ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னா sigma times A ன்றது நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். So potential ஓட formula பாத்தீங்கன்னா electric field multiplied with the distance, because we know the relation between potential and electric field. So potential difference between the plates is nothing but electric field multiplied with the distance between the plates. So ரெண்டுத்தையும் multiply பண்றீங்க. electric field கான expression நம்ம solve பண்ணிருக்கோம், sigma by epsilon naught, அதையும் substitute பண்ணோம். So potential ஓட வேல்யூ எவ்வளவு வருதுன்னா sigma d by epsilon naught வருது. So capacitance of the parallel plate formula Q by V, C is equal to Q by V expressionல Q க்கு பதிலா sigma A which we derived from the surface charge density. V க்கு பதிலா மேல நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ்பிரஷன் சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ I am getting the relation capacitance between or capacitance of a parallel plate capacitor as A epsilon naught by D அப்படின்ற மாதிரி அவுட்புட் வருது. A epsilon naught by D ன்ற ஒரு அவுட்புட் வருது. Okay, so it's very clear this capacitance of a parallel plate capacitor is inversely proportional to the distance guys. அப்ப ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நீங்க அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா capacitance குறையும். அதுவே பிளேட்ஸோட ஏரியா அதிகப்படுத்துறீங்க, பிளேட்ஸோட ஏரியா லாஜிக்கா யூஸ்ங்க, பிளேட்ஸோட ஏரியா அதிகப்படுத்தினா மோர் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் will come to the system. அப்ப மோர் சார்ஜ் மோர் கெபாசிட்டன்ஸ். ஓகே, சோ ஏரியா ஆஃப் தி பிளேட்டை நீங்க அதிகப்படுத்துனீங்கன்னா கெபாசிட்டன்ஸும் அதிகரிக்கும், கெபாசிட்டன்ஸும் அதிகரிக்கும். நெக்ஸ்ட் பாருங்க சிலிண்ட்ரிக்கல் கெபாசிட்டர். ஆக்சுவலி இதுல நீங்க டெரிவேஷன்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாங்க. சிலிண்ட்ரிக்கல் கெபாசிட்டர் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பெரிக்கல் கெபாசிட்டர் சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டுத்துலயும் வந்து ஜஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சிலிண்ட்ரிக்கல் கெபாசிட்டர் அப்படின்றப்போ இங்க இருக்கு ஆக்சுவலா சிலிண்ட்ரிக்கல் கெபாசிட்டருக்கு முன்னாடி let us go with spherical capacitor. இதை முடிச்சுட்டு அதை பார்த்துக்கலாம். ஸோ ஸ்பெரிக்கல் கெபாசிட்டர் அப்படின்றப்போ we have two spherical conductors. இதுக்கு முன்னாடி parallel பிளேட்டா இருந்தது, பிளேட்ஸ் வச்சு பார்த்தோம், A epsilon naught by D ன்ற ஒரு அவுட்புட் வச்சது. ஸ்பெரிக்கல் கண்டக்டர்ஸ் இருக்கு இப்போ. ஸோ we have two conductors which are spherical. ஒன்னத்தோட ரேடியஸ் பாத்தீங்கன்னா A, இன்னொன்னத்தோட ரேடியஸ் பாத்தீங்கன்னா B. ஸோ ஒரு ரேடியஸ் A, இன்னொரு ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா B. ஸோ அப்போ இது மூலமா எவ்வளவு கெபாசிட்டன்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்கான எக்ஸ்பிரஷன் இங்க இருக்கு பாருங்க. So capacitance of a spherical capacitor is 4 pi epsilon naught into AB divided by B minus A, where AB அப்படின்றது radius of conductor 1 உள்ள இருக்கக்கூடிய inner radius and B ன்றது outer radius கான வேல்யூ B minus A. Just remember the expression alone guys. சிலிண்ட்ரிக்கல் கெபாசிட்டர் பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி தான், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய கெபாசிட்டர் தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கெபாசிட்டரோட ரேடியஸ் பாத்தீங்க அப்படின்னா அகைன் இன்சைட்ல இருக்கக்கூடிய ரேடியஸ் வந்து ஏனோ, வெளியில இருக்கக்கூடிய அவுட்டர் கெபாசிட்டரோட ரேடியஸ் பாத்தீங்க அப்படின்னா பீனோ. ஆக்சுவலி கெபாசிட்டர்னா இந்த ரவுண்ட்ல அந்த மெட்டாலிக் ஷீட் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ டூ கண்டக்டர்ஸ் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல வைண்ட் பண்ணிருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய கண்டக்டரோட ரேடியஸ் வந்து ஏனோ, வெளியில இருக்கக்கூடிய கண்டக்டர்ஸோட ரேடியஸ் வந்து பீனோ யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா கைஸ், when they derive this, capacitance of a cylindrical capacitor will be 2 pi epsilon naught into L divided by ln of B by A. log யூஸ் பண்ணி ஃபார்முலா வந்து just note down பண்ணிக்கோங்க. those are watching the lecture just ஒரு பேப்பர்ல அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. cylindrical capacitor ஃபார்முலா என்ன, மேல பார்த்த spherical capacitor ஃபார்முலா என்ன, அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த parallel plate ஃபார்முலா ரொம்ப முக்கியம். C is equal to A epsilon naught by D, அந்த எக்ஸ்பிரஷனை மறந்துடாதீங்க. ஓகே, combinations of capacitors in series and parallel. Okay guys, I thought of completing the class by today itself, but இன்னும் கொஞ்சம் சில கான்செப்ட்ஸ் எலாபரேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ப்ராப்ளி வந்து இது மேபி இன்னொரு செஷன் தேவைப்படும், இன்னும் ஒரு நம்மளுக்கு 45 minutes அது மினிமம் தேவைப்படும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ லெட் மீ கம்ப்ளீட் இட் வித்தின் திஸ் வீக். மோஸ்ட்லி நாளைக்கு நான் திரும்ப ஒரு லெக்சர் வேணாலும் போடுறேன். வில் கம்ப்ளீட் பை திஸ் வீக். நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இந்த வீக்கோட அந்த கான்செப்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து as we planned we'll go to the next chapter. Fine. So thank you for your support guys. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் you can just ping me, like மெசேஜ் கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல I'll try to give you an explanation. Okay, so thank you.